கந்தா, கடம்பா, கதிர்வேலா, திருச்செந்தூர் முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும்யா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டானே, இவன் ரொம்ப நல்லா இருக்கான்னு நினைச்சு அசால்ட்ட விட்டுறாத. நானும் 4 பேரும் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு குடுக்குன்னு சொல்றதுல அந்த காலம் முருகா. இங்க கூரையே இல்லைன்னு சொல்லிட்டு நீ பிச்சுக்கிட்டு ஓடிடாத. குடுக்கறத கரெக்டா காலிங் பெல்ல அமுக்கி கொடு, இல்லன்னா கதவை தட்டியாவது கொடுத்துட்டு போயிரு. தெய்வம் தட்டுதா முருகா? கூப்பிட்ட உடனே இவ்வளவு வேகமா விருட்டியா வருது. ஐயோ, நீ எல்லா தெய்வம் இல்லை. என்னண்ணே சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. முருகர் வருவார்னு பார்த்தா முட்டைக்கண்ணு வந்து நிக்க. எங்களை பார்த்த சந்தோஷத்துல வாயடிச்சு நின்னுட்டீங்க. உங்களை பாக்கணும்னா எவ்வளவு தூரத்துல இருந்து தேடி வந்திருக்கோம். நான் சொன்னேன்லடா, அண்ணன் மெட்ராஸ் வந்து கொஞ்சோண்டு கலர் நம்மள மதிக்க மாட்டாருன்னு. உப்பவா தெரிஞ்சுக்கிட்டியா? நான் கலர் ஆனது இருக்கட்டும்ல, இந்த மூஞ்செல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி 600 கிலோமீட்டர் தாண்டி வந்து உட்கார்ந்திருக்கேன். 600 கிலோமீட்டரா? 6000 கிலோமீட்டர் தான் நாங்க தேடி வருவோம்னா. என்னடா சொல்ற? வாங்கண்ணே உள்ள போலாம். மதியாதர் தலைவாசல் மிதியாதுன்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காருல. அட போங்கண்ணே, எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது, எனக்கு பசிக்குது. ஹிந்திலே பேசிட்டு இருந்தேன். ஆத்திச்சூடிக்கும் திருக்குறளுமே வித்தியாசம் தெரியல, நீ எங்களை சொல்றியா? வழி விடுன அண்ணா தண்ணி கொண்டு வானே. பா ஏனா ஒரு ஏசி இல்லையாண்ணா? வாசி நாய் ஏசி கேக்குது பத்தியா? முன்னெல்லாம் மாநாடு நடத்தினாதானே கூட்டம் கூட்டமா வருவானுவ. இடைத்தேர்தல் கூட இப்பதானே முடிஞ்சது. ஏல நீ பொண்ணு பார்க்கத்தான்ல போனா, செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்திருக்கா? ஆடா அது என்ன கேக்க? அங்க என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நீ பொண்ணு பார்க்க போயிருப்ப, கூட இந்த பயவுலையும் கூட்டு போயிருப்ப. உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் நண்பர்களை காட்டு அப்படின்னு ஒரு பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு பத்தியா? அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டிருப்பாங்க. நீயும் பெருமையா காலர்லாம் தூக்கி விட்டுட்டு கூட 4 மாவட்ட கலெக்டரை கூட்டு போன மாதிரி இந்த மூஞ்சையும் இந்த குடியார பையிலையும் காமிச்சிருப்ப. இந்த மூஞ்சிகளை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி பொண்ணு தருவான்? உனக்கு பொண்ணே தரமாட்டேன்னு சொல்லி உன்னை திருப்பி விட்டு மீச்சு அனுப்பிப்பானே. என்னல அந்த மணி முடிக்க? அப்படி நடந்திருந்தாலும் பரவாயில்லையே, இவனுங்க போலீஸ்கார நல்லா அடிச்சு விட்டானுங்க. இன்னும் இவங்க அவங்க பிரிக்கிற, நான் போலீஸ் அடிச்சு சொல்லு. அப்படி சொல்லு. இது ரொம்ப முக்கியம். ஊர்ல சைட் அடிக்கே பயப்படுவியே, இப்ப போலீஸ்காரன் அடிச்சுட்டு வந்திருக்கே. இல்ல சாதாரணமா வந்தாலே 2 வாரம் டேரா போடுவியே, இப்ப எவ்வளவு நாள் டேரா போடுறத உத்தேசம்? இனிமே தானே நாங்க எல்லாரும் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை வாங்கி கொடுங்க. உங்க தகுதிக்கு ஊர்ல வேலை செய்யாத மாடு இங்க வந்து என்ன வேலை செய்ய போறிய? 10 பண்ணி வாங்கி தர மேய்க்கலாம். வாங்கி தரதே வாங்கி தரீங்க, உங்க கலர்ல வேணாம், உங்க சட்ட கலர்ல வாங்கி கொடுங்க. தூக்கி போட்டு மிதிச்சு போடுவோம் ராஸ்க்கு. இந்த மனுஷனையா தேடி வந்தோம்? எல்லாம் நமக்கு பிடிச்ச கிரகம். சத்யா ஓனர் நம்ம ஊருக்கார் தான். இந்த இருக்கல்ல. வணக்கம் வணக்கம். அடடே வாதாசு, உனக்கு தான் போன் பண்ணச்சேன், நீயே வந்துட்ட. ஆமா, அந்த வாஸ்துக்காரனை கூட்டு போய் வீட்டை காட்ட சொன்ன, காட்டினியா? அவரை கூட்டிட்டு போய் காமிச்சோம்னே. அவன் சொன்ன விஷயத்த நான் சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிருவே. அப்படி என்னதான் சொன்னா? கிழக்கு இருக்கிற வாசப்படியே அப்படியே பேத்து கொண்டு மேக்க இருக்கிற பூஜை ரூமுக்குள்ள வைக்க சொல்றான். மேக்க இருக்கிற பூஜை ரூமா அப்படியே பேத்து கொண்டு பாத்ரூம்குள்ள வைக்க சொல்றான். அப்புறம் பாத்ரூம் தூக்கி மச்சில வைக்க சொன்னானா? அப்படி சொன்னா பரவாயில்லனே. பின்னால ஒரு கிணறு இருக்குல்ல, அத அப்படியே பூட்டா பேத்து கொண்டு வாசல் வைக்க சொல்றான். கடைசி என்னையா சொன்னா? இந்த வீட்டை விக்க சொல்றாமனே. ஆமா, நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்ச பாட்டி இருக்க, நல்ல வழி தள்ளி விட்டுருவோம். இன்னொரு ஊன்னு சொல்லுங்க, புது வீடு நல்ல மாடல்ல இருக்கு, குறைஞ்ச வழிக்கு வாங்கி தரேன். என்ன டபுள் ஊன் போடுறியே? 2 கமிஷன் கறி போட்ட. கமிஷன் அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்களா? காலையில எந்திரிச்சு குளிச்சு ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டையை சாயந்தரம் வரைக்கும் அழுக்குப்படாம மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் 3 வருஷமா அந்த வெளியே தெரியுது பத்தில 500 ரூபாய். இதை மாத்தாமலே மெயின்டைன் பண்றோம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால மெயின்டைன் சார்ஜ் சொல்லி டீசெண்டா சொல்லணும். புரோக்கர் கமிஷன் சொல்லி அசிங்கலா படுத்தப்படாது. சரியா? சரி, அதை விடுங்க. நம்ம ஊர்க்கார போயிடுவேன். நம்ம வேலை வேணும்னு என்னைய நம்பி வந்துட்டானுவேன். வேலை வாங்கி தரேன்னு உங்களை நம்பி நான் கூட்டு வந்துட்டேன். ஏதாவது பார்த்து ஒரு வேலை போட்டு விடுங்களேன். சரி, ஓனர்ட்ட சொல்றேன். ஓனர் கிட்டியா? அப்ப நீங்க ஓனர் இல்லையா? கல்லால உட்கார்ந்த ஓனரா? நான் மேனேஜரியா? சரியா போச்சு. ஒரு 2 ஸ்டெப் பின்னால தள்ளி. நீங்க தான் ஓனர் நினைச்சு கண்டிப்பா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், ரூம்ல போய் கழுவி ஊத்தி கொண்டு விடுவானுவேன். எப்படியாவது ஒரு வேலை சேர்த்து விட்டுருங்களேன். ஆளும் தேவைப்படுதியா? ஓனர்ட்ட சொல்லி சேர்த்துக்கிறேன். நீங்க டம்மி தானா? போ. வணக்கண்ணே. ஏ கண்ணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கானே. என்ன துரும்பா இழைச்சு போயிட்ட? வெயில் அதிகமா இருக்கு, ஒரு 4 ஜூஸ் சொல்றியா? ஜூஸா? பையா லூசு. கண்ணே, நம்ம ஊருக்கார பையன். ஜூஸ் 10 நிமிஷத்துல வரும் பாருங்களேன். லூசுன்ட்டு போறாயா? அதுவும் கேட்டுருச்சு. வாங்கடா, வேலை கிடைச்சிருச்சு. வாங்க தம்பி, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்திருக்கீங்க? இப்படிலாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா ஃப்ரெஷ் பீஸா கொண்டு இறக்கிருக்கேன். இதுக்கு முன்னாடி வேலையே பார்த்தது இல்லங்கிறத அப்படி சொல்றீங்க. வேலை கொடுக்க போது ஓனது, நீங்க எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? சரி, அது விடுங்க. உங்க வீடு ஒண்ணு விக்கணும்னு சொன்னீங்க, கேட்கணும். அதுக்கும் நீங்க ஓனர் இல்லையா? சரியா போச்சு. சரி, ஓனர் எப்போ வருவாருங்கிறத மேனேஜர் கேட்டு. மேனேஜர் நான் தாயா.
ஆமால. இல்ல இந்த காஸ்டியூம் எல்லாம் பார்த்த உடனே சைவ ஹோட்டல் சப்ளையர் மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். போயா இல்ல வா ஓனர்ட்டு சொல்லி வேலை வாங்கி தெரியல, இவன் வாட்ச்மேன்ல. பாத்தியா பச்சை புள்ளைய பறி கொடுத்துட்டு பெத்த மனசு எப்படி துடிக்குது. வாங்கடா ஏதாவது ஆறுதல் சொல்லு வாங்க. ஐயா நம்ம ஒண்ணு நினைச்சா ஆண்ட ஒண்ணு நினைக்கான். எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கத்தானே செய்யும். இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். எவன் எப்போ எவனை கூட்டிட்டு போறான்னு யாருக்குமே தெரியாது. நான் வயிற்று வழியில அழுதுகிட்டு இருக்கேன். நீ வந்ததுல இருந்து விதி ஏம இறப்புன்னு அபசகனமாவே பேசிட்டு ஐயா. சாவலியா தென்னல இவன் வாயில ஏன் வைத்த வலிக்கு என் மகன் ஏண்டா சாவணும்? அப்ப இது சாவு வீடு இல்லையா? ஆவுன்னு கை தூக்கினா மூஞ்சிங்கள அடிச்சு உடச்சு விடுவேன். விவரத்தை கேட்டா விவரத்தை சொல்லுமாவே. சாவு விழலாம் இன்னும் விழலான்னு சொல்லு. அதை விட்டுட்டு பாக்ஸிங் விளையாண்டுட்டு இருக்க. யாரும் பயப்படாதீங்க. இல்ல இவன் யாரு? இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. வாயில படுக்காதவனோ நோயில படுக்காதவனோ இந்த உலகத்துல யாருமே இல்ல. சரியா போச்சு. இந்த கஷாயத்தை குடிடு, எல்லாம் சரியா போயிரும். கசாயத்தை என்னத்த ஊத்துறா? இவனும் மடக்கு மடக்குன்னு குடிக்கான். இன்ஸ்டால்மெண்ட்ல பேதியா அப்படிதான். மறுபடியும் எப்ப சார் வரணும்? இருந்தா தானே வருவேன். இல்ல வயிற்று வலி இருந்தா தானே வருவீங்க, அதை சொன்னேன். வர சார். கடைசி சந்திப்பு. போங்க போங்க. என்ன வீரப்ப மாதிரி சிரிக்கிறீங்க? மகளே, நான் தான் சித்த வைத்தியர். செத்த வைத்தியரா? செத்த வைத்தியர் இல்லடி, சித்த வைத்தியர். ஓஹோ. ஆமா, இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுது? இவனுக்கு ஒரு வாரமா பேய் பிடிச்சிருக்கு. சும்மா இருந்தா இங்க மீனான்றது மீனாங்கிறது என் பொண்ணுதான். ஓ மீனா உங்க பொண்ணு தானே? மீனாவும் இவங்களும் ஊர்ல இருந்து ட்ரெயின்ல வரும்போது விடிய விடிய கடலை பருப்பிலா வாங்கி கொடுத்து வாட்டர் பாட்டிலா வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆமா 15 நாள் கழிச்சு இப்போ கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல மீனா படத்தை பார்த்த உடனே மனசு கேட்காம உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓ அத கேக்குறீங்களா? தான் கேட்டோம். என் பொண்ண ஒரு தெலவு பண்ணா. ஓஹோ. என் பொண்ணு திட்டா. அந்த கோவத்துல என் காதலும் செத்து போச்சு, என் காதலியே செத்து போயிட்டான்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டான். சரியா போச்சு. இல்ல கதை நல்லா இருக்குல்ல? மீனா, மக்களே மீனா. அப்பா என்னப்பா? இவங்கள யாருன்னு தெரியுதா? இவங்களா? தெரியலப்பா. இருங்க. இவங்கள நீ ட்ரெயின்ல பாத்திருக்கியாம? ட்ரெயின்லயா? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஓ ஆமாமா, உங்களை ட்ரெயின்ல பாத்திருக்கேன்ல. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் உங்க லவ் விஷயமா தான். இல்ல அவங்க 2 லவ். என்னது? போஸ்டர்ல உங்க படத்தை பார்த்தேன், அதத்தான் அண்ணன் சொல்றாரு. ஆமா அந்த விஷயமா தான். சொந்த பந்தங்களே கண்டுக்காம போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஒரு ரயில் பழக்கத்துக்காக வீடு தேடி வந்து விசாரிக்கிறாங்களே, இதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஏன் இவ்வளவு லேக்கூட்டு பேசுறான்? அப்ப நாங்க கிளம்பட்டுமா? இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டை வச்சுக்கிடுங்க. இது என்னது? நான் ஒரு சித்தா டாக்டர். யாராவது கேட்டா இந்த கார்டை கொடுக்கலாம்ல? ஓ விளம்பரமா? ஆமா. நம்ம கார்டு இந்தாங்க நம்ம கார்டு. ஆக்சுவலி நான் ஒரு லேண்ட் புரோக்கர். கண்ணா பின்னான் லேண்ட் வாங்க, கண்ணதாஸ் கிட்ட வாங்க அப்படின்னு நீங்க 4 பேர்ட்ட சொல்லுங்க. எப்படி போட்டு அப்ப நாங்க கிளம்பட்டுமா? இடம் ஏதாவது வேணா சொல்லுங்க. சரிங்க. வரங்க. இல்ல மக்கா படிச்சு என்னத்த கிழிச்சுன்னு எவனாவது கேட்டாம்னா இதையாவது கிழிச்சேன்னு சொல்லிக்கிறான். சீக்கிரமா கிழிங்கல கிழிங்க. ஹலோ. இல்ல ஹரி இருக்கானா? இருக்கானே. அவன் போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? தெரியலனே, கஸ்டமர்ட்ட பேசிட்டு இருக்கானே. அவன்கிட்ட போய் அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் கிழிச்சதுக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்காக அவன் ஆள் வருதான். தலைகளே சீவி கொஞ்சம் மூஞ்ச கழுவி பார்க்க லட்சணமா இருப்பியான்னு தாசன்னு சொன்னாரு அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்லுனே. சரி சொல்றானே. ஹரி தாசனா போன் பண்ணாரு. கண்ணேஜில போய் கிழிச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக நீ லவ் பண்ற ஒரு பொண்ணு உன்னை பார்க்க வருதான். தலை தீவி பவுடர் குடுர் போட்டு பார்க்க லட்சம் சொன்னாரு. எப்படா எல்லார்கிட்டயும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ இல்லங்க, அவன் ஏதோ வளர்றான். அவரங்க வளரிட்டு போனாரு. கண்ணீர் அஞ்சலி நான் சாரி கேட்க வருவேன்னு அதெல்லாம் கரெக்டா தானே சொல்லிட்டு போனாரு. சாரிங்க. எதுக்கு? அவன் உங்களை என் லவ்வர்னு சொன்னதுக்கு. என்னங்க மிக்ஸி எல்லாம் பாத்துட்டீங்களா? 5 லிட்டர் மிக்ஸி ஸ்டாக் இல்லையா? வந்ததும் சொல்லி அனுப்புங்க, வந்து வாங்கிட்டு போறோம். டேய் கண்ணா வாடா. கூட்டு தனியா சொல்ல மாட்டியா? அந்த பொண்ணு முன்னாடி லவ்வர்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அப்புறம் தெரியும் அந்த பொண்ணு வாழ வருன்னு. போடா. அவ மிக்ஸி பார்க்க வரல மாப்பிள்ள,
உன்னை பார்க்க தான் வந்திருக்கா. என்ன பண்றது? டிக்கெட் எடுக்காம பதுங்கி பதுங்கி இருக்கிறவன், சீட்டு கீழே பதுங்கி இருக்கிறவன் மரியாதையா வெளியே வா. நான் சொன்னேன்ல சார் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாருன்னு. சார் உங்களுக்கு ஆயுஸ் 100 சார். இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். வாங்கிக்கல. இதுவும் சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி சப்புன்னு ஆயி போச்சே. டேய், இன்னொரு ஐடியா. சார் டாய்லெட் போயிட்டு இருக்க சார். அவசரமே இல்ல, மெதுவா வா. அடுத்த ஸ்டேஷனுக்குள்ள நீ வரலன்னு வச்சுக்கோ, உள்ள போலீஸ் வரும். யார ஐடியாடா? எல்லாம் உன் வேலையா? இதுவும் உப்பு தண்ணி மாதிரி சப்புன்னு ஆயி போச்சே. அடுத்த ஐடியா. நிறுத்து. இனிமே ஐடியா நீ சொல்ல வேண்டாம், நாங்க சொல்றோம். தூக்குடா அவனை. எதுக்குடா அவனை அடிக்கிறீங்க? அவன் என்ன பண்ண தெரியுமா சார்? டிக்கெட்டை பாத்ரூம்ல நிறுத்து நிறுத்து நிறுத்து. நானே சொல்றேன். டிக்கெட் எடுக்கிறதுக்காக ஸ்டேஷன் போயிருப்பீங்களே? ஆமா சார். ஆமா சார். ட்ரெயின் வேற கிளம்பி இருக்குமே? ஆமா சார். ரைட் சார். ஆமா. எடுத்த டிக்கெட்டை மேல் பாக்கெட்ல வச்சா தொலைஞ்சிரும்னு பயந்து நீங்க உங்க பர்சுக்குள்ள சேஃப்டியா வச்சிருப்பீங்களே? சார் கண்டுபிடிச்சீங்க. பர்ஸ்ல வேற நிறைய பணம் இருந்திருக்குமே? பாத்ரூம் போகும்போது பர்ஸ டாய்லெட்ல தொலைச்சிருப்பியே? கரெக்ட் சார். கரெக்ட் சார். இப்போ உங்கள்ட்ட டிக்கெட் இல்ல, சரிதானே? ஆமா சார். என்னோட 25 வருஷ அனுபவத்துல உங்கள மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். டிக்கெட் எடுக்காம வாரவன் எல்லாம் பாத்ரூம்ல ஒளிகிறதும் சீட்டு கடியில ஒளிகிறதும் இதுவே உங்களுக்கு பழக்க வழக்கமா போச்சு. என்ன புதுசா சீன் பண்ணிட்டு இருக்க இங்க வந்து? மன்னிச்சிருங்க சார். சார் சொல்லுமா. சார் இவங்க எல்லாம் டிக்கெட் எடுத்ததை நான் பார்த்தேன் சார். அப்படியா? டிக்கெட்டை கொடு, இல்ல ஃபைனை கட்ட சொல்லு. இல்ல சார், தொலைச்சிருப்பாங்க. இவங்க தொலைச்சா என்ன, தொலைக்காம போனா என்ன? எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்ல. ஃபைனை போட்டாதான் புத்தி வரும். இல்ல சார், வேணா அடுத்த ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் சார். எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த பொண்ணு கூட நம்பிக்கை இல்லையா சார்? ப்ளீஸ் சார். இவங்களெல்லாம் நம்ப முடியாது. உன்னை வேணா நம்புறேன். வர்ற ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்துட்டு ஒழுங்கா போச்சு. புரிஞ்சுதா? அப்பாடா. ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்படியே டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நாங்களே எடுத்துக்கிறோம். உங்களுக்கு அந்த கஷ்டம் கொடுக்க மாட்டோம். சொல்லேண்டா. சரி தரேன், வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் போய் டிக்கெட் எடுத்து வந்துடுறேன். வர ஸ்டேஷன்ல வரேன் மேடம்.